ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீ கடை கஜடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. டீ கடை கஜடை வந்து மைதா மாவில் தாங்க செய்வாங்க. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்க்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இதோடவே வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஏலக்காய்க்கு பதிலாக ஏலக்காய் பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வந்து சர்க்கரையை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க. இதோடவே ஒரு 2 முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. இதோடவே அரை கப் அளவு வந்து பால் சேர்த்துக்கலாங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் இது சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடலாத. நம்ம சேர்த்துருக்கிற முட்டை சர்க்கரை எல்லாம் வந்து நல்லா கலந்து வரணும். இந்த மாதிரி ஒரு விஸ்கோ அப்படி இல்லைன்னா ஸ்பூனோ வச்சு நல்லா கலந்து விடணும். அதை நம்ம சேர்த்துருந்த சர்க்கரை முட்டைலாம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுமே இதோடவே வந்து 1/4 கப் அளவு வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத ஆயிலாக வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க. இது கூடவே எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை அளவு வந்து சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு இது வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இதோடவே நம்ம எடுத்துருக்கிற மாவையும் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருந்தோம். 2 கப் அளவு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையில் கலந்து கொடுக்கும்போது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும் மாவும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா தான் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரும். மீதி இருக்கிற மாவையும் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாவோடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரவை எடுத்துருக்கேங்க. அந்த ரவையும் வந்து சேர்த்துக்கலாங்க. ரவை சேர்த்து செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேலெல்லாம். அதுக்காக தான் ரவை சேர்க்கறது. ரவை சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது மாவு வந்து இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. இப்போது மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஊற விட்டுறலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவு வந்து நல்லா ஊறி இருக்கு. மாவும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போது மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. மாவு கையில் ஒட்டாமல் வர்றதுக்கு இந்த மாதிரி கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து கையை இந்த மாதிரி நனைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைம் எடுத்து போடும்போதும் கையை அந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிட்டு எடுத்து போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த அளவுக்கு சூடானதுமே அடுப்பு தீ வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்க வேணாம். தீ வந்து அதிகமாக இருந்ததுன்னா மாவு போடும்போது வந்து உள்ளே வேகாமல் மேலே மட்டும் சட்டுன்னு வந்து கலர் மாறிடும். அதனால நீங்கள் அடுப்பு தீ கம்மி பண்ணி வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போது ஒரு உருண்டையாக வந்து எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு டைம் போடும்போதும் வந்து கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுத்து போட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். போட்ட உடனே வந்து கலந்து கொடுக்க வேணாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா அதுவே எலும்பி மேலே வருது பாருங்கள். டீ கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மைதா மாவு யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஒவ்வொன்றா வந்து இந்த மாதிரி திருப்பி கொடுத்துக்கலாங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா சிவந்து வெந்து வரும். கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒன்று போல் நல்லா சிவந்து வெந்து வருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்.
நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாவு போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் தான் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெடி வெடிப்பாக வந்திருக்கு பாருங்கள். டீ கடையில் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்குங்க. இப்போ இது வந்து எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவையும் போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது அவ்வளோதாங்க, டீ கடை கஜடா ரெடி ஆயிடுச்சுங்க. உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக, மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.